ஒரு மெச்சூர் ஹியூமன் லவ்ங்கிறது பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி தெரியல. லவ், அஃபெக்ஷன், ரிலேஷன்ஷிப் நம்ம சொன்னாலே அதில் இருக்கிற மெயின் வார்த்தை என்னென்னா கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட் இல்லாமல் வெறும் செக்ஷுவல் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி வர லவ் வந்து இட்ஸ் நாட் லவ். அது வந்து அனிமல் லவ் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்காது, இது வந்து மேரேஜ் வர போகுமா போகாதாங்கிற ஒரு டவுட்டில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க நுழையிறாங்க. ப்ளஸ் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன்ஷிப்ஸ் தான் நிறைய. ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன்ஷிப்ஸ் நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த நியூஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் வரும்போது அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்லேயும் டவுட் வரும். ஸோ அஃபேர்ஸ் வந்து பில்ட் ஆகும். டவுட்டு அஃபேர்ஸ், டவுட் அஃபேர்ஸ், இதே ஒரு சைக்கிள் சொசைட்டியில் போயிட்டுருக்கு. மேரேஜஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹை ரிஸ்க் கான்ட்ராக்ட் மாதிரி வந்துருச்சு. அதனால நிறைய பேர் வந்து சொசைட்டியில் பார்த்திங்கன்னா லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸில் போய் உட்காடுறாங்க. ஒரு பெண் வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நுழையிறாங்கன்னா ஜென்ரலி எதுக்காக அதை பண்ணுவாங்க? மேரேஜ்க்காக அதை பண்ண மாட்டாங்களே. ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு போர்ட் ரூம் மேலே இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் இவங்க இதுதான் நீங்கள் பண்ணிட்டு வராங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் நைட்டு வந்து ஃபஸ்ட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு தே பார்ட் வேஸ். இதெல்லாம் வந்து கேஷுவல் ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆணும் சரி பெண்ணும் சரி ப்ரீ மேரிட்டலாக போய் விழுந்துடாதீங்க. எங்கேயும் நிறைய ஆண்கள் உங்களை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல ஆண், ஒரு ஒன் ரிலேஷன்ஷிப் முன்னாடி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு, அடுத்த ஒரு மேரேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் எப்போவுமே லாயல் கமிட்டட் பார்ட்னர் தேடி போகிறீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வர பெண்கள் மேபி ஒர்க்கிங்காக இருக்கலாம், நான் ஒர்க்கிங்காக இருக்கலாம். அவங்களோட பாடி கவுண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். எனி ரிலேஷன்ஷிப் இன்டிமேட்சியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தூக்கி போட்டு வராங்கன்னா மேரேஜ் பிறகு உங்களையும் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. ஆண்களுக்குள்ள எச்சரிக்கையாக நீங்கள் இதை எடுத்துக்கணும். சார், இந்த யங்ஸ்டர்ஸ் லவ் பண்ணும்போது ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள அஃபேர் இருக்குமோன்னு சில பயங்கள் இருக்குது. அது என்ன ஸ்டார்டிங் ஏஜ்லேயே அந்த டைமில் எப்படி வருது சார்? ஸோ அந்த ஜென்ரலி அந்த அஃபேர்ஸோட டவுட்டும் ஃபியர் வந்து ஏன் வருதுன்னா, இன்றைக்கி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்காது, இது வந்து மேரேஜ் வர போகுமா போகாதாங்கிற ஒரு டவுட்டில் தான் அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே அவங்க நுழையிறாங்க. ஸோ ஒரு மேலோ ஃபீமேலோ இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னா, ப்ராஸ்பெக்டிவ் பார்ட்னரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அந்த டெஸ்ட் த வாட்டர்ஸ் நம்ம சொல்லுவோம். அவங்கள வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு தான் மேற்கொண்டு ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு மேரேஜ் போகுமா போகாதாங்க ஒரு கருத்தோடு நுழையிறாங்க. யாருமே ரிலேஷன்ஷிப் நுழைஞ்சா இவரை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், இல்லை இவங்கள தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொல்லி இறங்குறதில்ல. ஸோ இனிஷியலி அந்த கமிட்மெண்ட் வந்து லூஸாக இருக்குது. ப்ளஸ் இன்றைக்கி ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன்ஷிப்ஸ் தான் நிறைய இப்போ ஊர் ஃபுல்லாக சிச்சுவேஷன்ஷிப் சொல்கிறதுனா, நான் வந்து ஒரு ஸ்டேபிள் பார்ட்னர் ஒருத்தர் வச்சுருப்பேன், அவரை டேட் பண்ணுவேன், 3 வீக் அவரை விசிட் பண்ணுவேன், இன்டர்கோர்ஸ் எல்லாமே. அட் த சேம் டைம் ஒகேஷ்னல் கேஷுவல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் பிளேஸு, என்னோடய கொலீக்ஸு, வேறு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, பெஸ்டீஸோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் ஒரு சைடு கொஞ்சம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஒரு சில ஆண்கள் அப்படியும் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும் போது சிச்சுவேஷன்ஷிப்ஸ்னு இதை சொல்கிறோம். அப்போ இந்த ஷிப்ஸுங்கிறது எதனால் வருது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன் யூசேஜ் மெயின்லி பார்த்திங்கன்னா இப்போ க்ளீடன், டிண்டர், பம்பிள் நிறைய ஆப்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ அதில் வந்து குவாக்னு ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லாம் ஃபைன் பண்ணுற ஆப்ஸ் இருக்குது. இதில் ஈஸியாக ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணால் ஈஸியாக உமன் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதுமாதிரி பெண்களுக்கும் ஈஸியாக மென்னை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ என்னாகும், ரிலேஷன்ஷிப்போட சிச்சுவேஷன்ஷிப்ஸ் நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்லி அந்த நியூஸ் வந்து ஃபஸ்ட் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் வரும்போது அடுத்தடுத்த ரிலேஷன்ஷிப்லேயும் டவுட் வரும். ஸோ அஃபேர்ஸ் வந்து பில்ட் ஆகும். டவுட்டு அஃபேர்ஸ், டவுட் அஃபேர்ஸ், இதே ஒரு சைக்கிள் சொசைட்டியில் போயிட்டுருக்கு. இதுதான் இதோட காரணம், ரூட் காஸ் இதுதான். இதில் யங் பாய்ஸ் அதிகமாக இது பண்ணுறாங்களா இல்லை கேர்ள்ஸ் இது பண்ணுறாங்க? ஜென்ரலி ஈக்குவலாக இருக்குங்க. பிகாஸ் முன்னாடி பெண்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க நம்ம ஊரில். பட் இப்போ வந்து அமெரிக்கன், யூரோப்பியன் கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸு, ப்ளஸ் ஆப் யூசேஜ், இன்டர்நெட் யூசேஜ், பார்னோகிராஃபி எக்ஸ்போஷரு, ப்ளஸ் ஃபெமினிஸ்டிக் பிலீஃப் சிஸ்டம்ஸ். இப்போ பெண்கள் நாங்களும் லேஸ்பட்டவங்க இல்லை, நாங்களும் வந்து ஒர்க்குக்கு போவோம், நாங்களும் எங்களோட செக்ஷுவல் ரைட்ஸை நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க. பட் அது வந்து எப்படின்னா தட்ஸ் குட் இன் ஒன் வே. வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒர்க்குக்கு போகிறது மேபி இட்ஸ் அ குட் திங். அவங்க இன்னும் எஜுகேட் ஆகி இன்னும் வளர்ந்து வருது. சோஷியல் பொசிஷன்ஸில், அதாவது முக்கியமான ஆஃபீஸஸில் வந்து குறிப்பிட்ட முக்கியமான ரோல்ஸ் அவங்க பிடிக்கிறது இஸ் குட் திங். பட் அதோட ரிஸ்க் என்னென்னா இதுவும் சேர்ந்து நடக்கும். அப்போ வேறு ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிளேஸில் தொடர்பில் வந்து அவங்க வரும்போது அட்ராக்ஷன், ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் மனிதர்கள் தான் நீங்கள் அல்டிமேட்லி. ஸோ அந்த செக்ஷுவல் அட்ராக்ஷன் எப்போவுமே இருக்கும். அதில் தான் போய் எங்கேயாவது ஃபால் ஆகிடுவாங்க, ட்ராப் ஆகிடுவாங்க. அதனால நடக்கிற விஷயங்கள். இந்த மாதிரி யங் பாய்ஸ் கேர்ள்ஸ் லவ் பண்ணும்போது அது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போக மாட்டாங்க சார். அது என்ன காரணமாக இருக்கும்?
ஏன்னா என்ஜாய் பண்ணலாங்கிற ஒரு கான்செப்ட் தாங்க. இப்போது மெஜாரிட்டி ஆஃப் டேட்டிங் ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் டிண்டரோ, க்ளீடனோ, பம்பிள்லையோ பார்த்தீங்கன்னா, என்எஸ்ஏ ரிலேஷன்ஷிப்ஸ், நோ ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்டுங்கிற ப்ரொஃபைல் தான் நிறைய பெண்களும் போடுறாங்க. அண்ட் இப்போ ஆண்களும் வந்து போடுறாங்க. லொகாண்டோவில் நிறைய ஆண்கள் ஆட்ஸ் கொடுப்பாங்க. எப்படி ஆட்ஸ் நீங்கள் அந்த ஆடோட ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது, இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் ஒரு யங் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு ஆட் போடுறாங்க. லிவ்-இன் பார்ட்னர் தேடிக்கிறாங்க. ஜஸ்ட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, செக்ஷுவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் மாரல் வேல்யூலேருந்து தனியாக போடுறாங்க. இப்போ எப்படி சொல்கிறதுனாங்க, பசிக்குதோ பசிக்கலையோ சாப்பிட்டுட்டே இருக்கோம்ல, எப்படி எதுக்காக அது பண்ணுறோம்? பசிக்கல ஆனாலும் சாப்பிடணும்னு தோணுது பார்த்தீங்களா? செக்ஷுவல் appetite வந்து எல்லாருக்குமே எப்போவுமே அதிகமாக இருந்திருக்கு. இப்போ வந்து அன்ரெகுலேட்டட் செக்ஷுவல் appetite வந்து சொசைட்டியில் ஹையாக இருக்கிறதுனால, ஆண்களும் சரி, பெண்களும் சரி, ரொம்ப கேஷுவலாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறாங்க, கேஷுவலாக விட்டுடுறாங்க. லாங் டேர்ம் கமிட்மெண்ட் வந்து ரிஸ்கியாக இருக்குங்கிற ஒரு கருத்து இருக்குது அவங்களுக்கு. நம்ம ஒருத்தரோடைய ட்ராப் ஆகி வளருதா? துரோகங்கள் ஆயிடுச்சுன்னா, விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, மேரேஜஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹை ரிஸ்க் கான்ட்ராக்ட் மாதிரி வந்துருச்சு. அதனால நிறைய பேர் வந்து சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ஸில் போய் உட்காடுறாங்க. இதுக்கு இன்ஃபேக்ட் ஓஎம்ஆர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லிவ் இன்ல இருப்பாங்க. அது மாதிரி டெல்லி, மும்பை, ஹைதராபாத், பூனே எல்லாமே லிவ் இன் மோடுக்கு போகிறாங்க. இதுதான் விஷயம். இப்போ இது கல்யாணத்துக்கு அப்புறமும் இது தொடருமா? இதுக்கு முன்னாடி உள்ள அஃபேர்ஸ் எல்லாமே? இன்கேஸ் வேற கல்யாணம் முடிச்சாலோ, அவங்களே கல்யாணம் முடிச்சாலும் அதுக்கப்புறம் தொடர வாய்ப்பு. கண்டிப்பாக தொடரணுங்க. இப்போ ஜென்ரலி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. அது சரி, ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரு. ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு ஒரு எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப், அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அஃபேருக்கு போகும்போது, அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனுக்கு அவர் பழக்கம் ஆயிடுறாரு. மைண்ட் செட்டும் அதில் வந்துடுது. சக்ஸஸ்ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ என்ன ஆகும்னா, அதுவும் முடிச்சு இதுவும் முடிச்சு 3rd ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிளாக வரும் அவருக்கு. அப்பவும் ஒரு அஃபேரில் வந்து அவருக்கு போக தோணும். ஏன்னா அதுக்கு வந்து அவரோட மைண்டும் அவரோட சோலும் பழக்கப்பட்டுட்டார். ஹி ஹஸ் மேட் ஹிஸ் பிரெயின் யூஸ் டு இட். ப்ளஸ் செகண்ட் இதில் வந்து மெயின் ரூட் காஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு அஃபேரை தேடி போகிறேன்னா, எனக்கு அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிலீஃபுங்கிறது பெருசாக இருக்காது. எல்லாருக்குமே வந்து இப்போ எதுக்கு அஃபேர்ஸ் எப்போவுமே ஷார்ட் டர்மாக இருக்கும். அது செக்ஷுவல் கிராட்டிஃபிகேஷனும் செக்ஷுவல் நாவல்ட்டி, அதாவது ஒரு புதுமையாக நம்ம வந்து ஒருத்தரை புதுசாக பார்க்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட்டு, அந்த டிசைர், அந்த லஸ்ட் வந்து வருது பார்த்தீங்களா, அது பின்னாடி போய் விழுகிறதாங்க. பியூர்லி செக்ஷுவல் டிசைரோட அவுட்லெட் தான். ஸோ அது எப்போவுமே பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி ஒரு பார்னோகிராஃபிக் கண்டென்ட் ஒரு ஆண் பார்க்குறாரு, நாளைக்கு அதே பாணியே பார்க்கணும், புதுசாக பார்க்கலாம்ல. அந்த மாதிரி புதுமையான விஷயங்களை வந்து டேஸ்ட் பண்ணுற ஒரு 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 மோட்டிவேஷனல் ஃபேக்டர் வந்து அவர் பிரெயினில் இருக்கிறதுனால ஆண்களும் அதை பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் பெண்களும் பண்ணுறாங்க. பட் ஆண்கள் ஜென்ரலி மோர், பெண்கள் ஜென்ரலி ஸ்லைட்லி லெஸ். பட் இப்போ பெண்களும் சரிசமமாக வராங்க. ஸோ இன்றைக்கி டேட்டா பார்த்தோன்னா மெட்ரோஸில் வந்து சாதாரணமாக ஒரு ஆண் மேரேஜ்க்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 பார்ட்னர்ஸ் ஓட கடந்து பிறகுனா ஒரு 32ல் மேரேஜ்க்கு வராரு. பெண்களும் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 பார்ட்னர்ஸை இந்தியாவில் கடந்த பிறகு தான் மேரேஜ்க்கு வராங்க. அது எல்லாமே இன்டிமேட் பார்ட்னர்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லவ்வாக இருக்கும், செகண்ட் தேர்ட் பார்ட்னர் இன்டிமேட்டாக போகும், ஃபோர்த் வந்து மேரேஜ்க்கு வந்துடுவாங்க. யங் லவர்ஸ் ஜென்ரலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த யங் ஏஜில் வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ட் ஆகுதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிளட்டோனிக் லவ்ங்கிறது வராதுங்க. மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தான், லுக்ஸ் பேஸ் பண்ணி வர அட்ராக்ஷன் தான். ஒரு மெச்சூர் ஹியூமன் லவ்ங்கிறது என்னங்கிறது பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ்க்கு இன்றைக்கி தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம லவ், அஃபெக்ஷன், ரிலேஷன்ஷிப் நம்ம சொன்னாலே அதில் இருக்கிற மெயின் வார்த்தை என்னென்னா கமிட்மெண்ட் இருக்கணும். அந்த கமிட்மெண்ட் ஆன பிறகு வேரியஸ் ரீசன்ஸ்னால அது முடியுதுங்கிறது வேறு. அது 1000 காரணங்கள் இருக்குண்ணா, நம்ம அதில் போய் விழக்கூடாது. பட் அந்த கமிட்மெண்ட் இல்லாமல் வெறும் செக்ஷுவல் அட்ராக்ஷன் பேஸ் பண்ணி வர லவ் வந்து இட்ஸ் நாட் லவ். அது வந்து அனிமல் லவ் சொல்லுவோம். குரங்கு, யானை, பூனை மேட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ அந்த மாதிரி லவ்வில் தான், அனிமல் கைண்ட் ஆஃப் லவ்வில் தான் வந்து இன்றைக்கி ஹியூமன் பீங்ஸ் நிறைய பேர் வந்து சொசைட்டியில் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, இந்தியாவில் நிறைய பேர் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க. அதனால தாங்க எல்லா ப்ராப்ளமும் இன்றைக்கி வருது. ஆண்களும் சரி பெண்களும் ரெண்டுமே ஈக்குவல். இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஒரு மேனேஜரோ ஒரு சூப்பர்வைசரோ அவங்க நிர்பந்தத்தில் செக்ஸ் வைக்கிற கட்டாயம் அந்த மாதிரி ஈடுபாடுகள்லையும் இருக்குதா இப்போ உள்ள கல்ச்சர்ஸ்? ஆமாம், ஆஃபீஸில் வந்து ஜென்ரலி இந்த ஆஃபீஸ் டூர்ஸு, அவுட் சைட் ஆஃப் த சிட்டி மீட்ஸுக்கு வந்து போகும்போது கொஞ்சம் இதில் வந்து எந்த மாதிரி இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆவாங்கன்னா, இப்போ ஒரு வெல் பிளேஸ்டு மேனேஜர் ஒரு டீமை வந்து ஒரு 10 பேர் கூட்டிகிட்டு போகிறாரு, ஒரு மீட்டிங் பெங்களூரோ ஹைதராபாதோ எங்கேயோ நடத்துகிறாரு, அவுட் சைட் த சிட்டி, சென்னை பேஸ்ட் ஆஃபீஸ். இல்லை வந்து அந்த டீமில் இருக்கிற அட்ராக்டிவ் உமன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேனேஜரோட லிங்கை போட்டுருவாங்க. எதுக்குன்னா ஜென்ரலி ஃபைனான்ஷியல் கெயின், ஃபைனான்ஷியல் மோட்டிவ், ப்ரமோஷன்ஸ்.
ப்ளஸ் அவங்களோட வேலை ஸ்டெபிலிட்டிக்காக பண்ணுவாங்க. அந்த பெண் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரீவியஸ்லி இருக்கிற ஒர்க் பிளேஸ் ஹை பொசிஷன்ஸில் இருந்திருக்கலாம். வேற ஒரு 2, 3 பார்ட்னர்ஸ் கடந்து வந்திருக்கலாம். அஃபெக்ஷன் அதாவது மேரேஜ்க்காக அது ஒர்க் பிளேஸ் இப்போ ஒரு பெண் வந்து ஒர்க் பிளேஸில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நுழையிறாங்கன்னா, ஜென்ரலி எதுக்காக அது பண்ணுவாங்க? மேரேஜ்க்காக அது பண்ண மாட்டாங்களே! அப்படியே மேரேஜ் பண்ண வேண்டியவங்க என்ன பண்ணுவாங்க, டைரெக்ட்டா ஆன் த ஃபேஸ் போய் உங்கள எனக்கு புடிச்சிருக்குங்க. எங்க வீட்ல வந்து பேசுங்க சொல்ல வேண்டியது தானே! இல்ல இவரு ப்ரப்போஸ் பண்ணும்போது, எனக்கும் உங்கள புடிச்சிருக்குங்க. என் வீட்ல நான் வந்து பேச சொல்றேன். இன்னைக்கு யாருமே அத பண்ணறது இல்லையேங்க. ஆஃபீஸ்ல போய் வெளியில போயிடுறாங்க. ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு போர்ட் ரூம் மேல இருக்கிற டைரக்டர்ஸ்லாம் இவங்கள இதுதானேங்க பண்ணிட்டு வராங்க எல்லாரும். ஸோ ரொம்ப வருத்தமான விஷயம். மேரேஜ் பண்றவங்க டைரெக்ட்டா மேரேஜ் பேசுவாங்க. டைரக்ட்லி இப்போ ஒரு பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னா, உங்கள வந்து நான் ரைட் ஓகே ஒரு 3 மந்த்ஸ் நம்ம பழகலாம், 4 மந்த்ஸ் பேசுறதுலாம் ஓகே. பட் அது மேரேஜ்ல போய் முடியணும்ல சார். தட் இஸ் நாட் ஹேப்பனிங். கேஷுவலா ஃபர்ஸ்ட் இன்டிமசி ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க, இது பண்றாங்க. அதுக்கப்புறம் டக்குனு தே பார்ட் வேஸ். இதெல்லாம் வந்து கேஷுவல் ஒன் நைட் ஸ்டாண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து ரிலேஷன்ஷிப்ல கல்மினேட் ஜென்ரலி ஆகாது. நீங்க சொன்ன மாரி இதுக்கு முன்னாடி ஒரு 3, 4 டைம்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், அது மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும். திரும்ப கல்யாணம்னு ஒண்ணு வரும்போது, ஒரு ஒரிஜினாலிட்டியா ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, மேல், ஃபீமேல். அவங்க அவங்களோட கல்யாணம் பண்ண முடியுமா? பண்றதுக்கான இல்லப்பா அவன் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தான். இதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது அக்செப்டபிளா அது? இல்ல எப்படி? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. செகண்ட் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு ஆண் நம்ம எடுக்கிறோம். நீங்க ஒரு நல்ல ஆண். ஒரு ரிலேஷன்ஷிப் முன்னாடி உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. அடுத்த ஒரு மேரேஜுக்கு போறீங்க. நீங்க எப்பவுமே லாயல், கமிட்டட் பார்ட்னர் தேடி போறீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல வர பெண்கள் மேபி வொர்க்கிங்கா இருக்கலாம், நான் வொர்க்கிங்கா இருக்கலாம். அவங்களோட பாடி கவுண்ட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். டோட்டல் பாடி கவுண்ட். ஏன் அந்த பாடி கவுண்ட் நம்ம சொல்றோம்னா, நீங்க அது பச்சையா அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. ஜென்ரலி பெண்கள்ட்ட டைரக்ட்டா ஒரு உண்மை உங்களுக்கு வரணும்னா, ப்ரீவியஸ்லி நீங்க எத்தனை ஆண்கள வந்து நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க? என்ன மாதிரியா நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க? இன்டிமேட்டா இருந்திருக்கீங்களா? இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக ஆண்கள் எடுக்கணும். ஏன்னா, ஒரு 2 ஆர் 3 பார்ட்னர்ஸ் அந்த பெண் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி அவங்க ஒரு ஆண ஒரு 2, 3 பேர தூக்கி போட்டுட்டாங்க. அதாவது வாட் எவர் பி இட் அவங்க செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுட்டாங்க. அந்த ஆணோட இன்டிமேட்டா இருந்தாங்க. ஷார்ட் டெர்ம் லவ், லாங் டெர்ம் எனி ரிலேஷன்ஷிப் இன்டிமேட்சியோட இருக்கிற ரிலேஷன்ஷிப் தூக்கி போட்டு வராங்கன்னா, மேரேஜ் பிறகு உங்களையும் தூக்கி போடுவாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கும். டைவர்ஸ்ங்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம். ஏன்னா, இனிஷியலி ஒரு 3 ரிலேஷன்ஷிப் உடைச்சிட்டு தான் உங்கள்ட்ட வராங்க. ஸோ உங்கள ஒரு 3 மந்த்ஸ் இல்ல 6 மந்த்ஸ்ல உங்கள விசிறி அடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அந்த மாரி ரிலேஷன்ஷிப்ஸ் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க. ஆண்களுக்குள்ள எச்சரிக்கையா நீங்க இத எடுத்துக்கங்க. They must men should always select women as much as possible. ப்ரீவியஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லாத பெண்களை தயவுசெய்து சார்ந்து எடுங்க, செலக்ட் பண்ணுங்க. பேரண்ட்ஸ்க்கும் இது தெரியணும். இந்த மாரி ஆஃப்டர் மேரேஜ் இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம இதுலலாம் பார்ப்போம். விர்ஜின் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். மேலா இருக்கட்டும், ஃபீமேலா இருக்கட்டும் அப்படிங்கிறது. அது எப்படி பாசிபிளா சார் அது? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா, வர்ஜினிட்டி இருக்கிற இன்னைக்கு வந்து வெர்ஜினிட்டி வந்து ஒரு பெண்ணோட வெர்ஜினிட்டி ஜென்ரலா நீங்க பேசுறதுனாலயோ, ஜென்ரலா பழகுறதுனாலயோ, பார்க்கறதுனாலயோ, அவங்கள டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஜென்ரலி அது தெரியாது. இந்த கரெக்ட்டான ஒரு சில கேள்விகள் கேட்டாலே அதுக்குள்ள ஆன்சர், இன்டைரக்ட் ஆன்சர் வந்துரும். நீங்க எத்தனை பேரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கீங்க? இல்ல ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பத்தி உங்களோட உங்களோட ஒப்பீனியன்ங்கிறது என்ன? இந்த மாரி ரொம்ப டைரக்ட்டா கேட்காம, கொஞ்சம் பாலிஷ்டா நீங்க கரெக்ட்டான கேள்விகள் கேட்கணும். அப்போ உங்களுக்கு அவங்களோட வெர்ஜினிட்டி அந்த பெண் வந்து அவங்களோட வெர்ஜினிட்டி அவங்க வேல்யூ பண்றாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த பெண் வந்து அவங்களோட வெர்ஜினிட்டிய வந்து ரொம்ப வேல்யூ பண்றாங்க, அவங்களோட பெண்மைய வந்து அவங்களே மதிக்கிறாங்கங்கிற ஒரு ஒரு ஸ்மால் கேட்டகரி ஆஃப் பெண்கள் இருக்காங்க. ஒரு 10% தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில. அவங்கள தான் நீங்க மேரேஜ் பண்ணணும். ஏன்னா, அவங்க அட் எனி காஸ்ட் ஈவன் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, மேபி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒருத்தர டேட் பண்ணியிருந்திருக்கலாம். 3 இயர்ஸ் டேட் பண்ணியிருக்கலாம். அந்த டேட்டிங்கில வந்து தட் கேர்ள் வில் ட்ரா லிமிட்ஸ். ஹக் பண்ணுவாங்க, மேபி கிஸ் பண்ணுவாங்க. பட் இன்டிமேட்டா போய் படுத்துற மாட்டாங்க ரூம் போட்டு. அது மேரேஜுக்கு அப்புறம் பண்ணிக்கலாங்கங்கிற ஒரு கண்டிஷன் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டே இருக்கும். நீங்க அப்படி ஒரு பெண்ண கூட நீங்க மேரேஜ் பண்ணலாம். ஏன்னா, இப்போ நீங்க நெறைய வியூவர்ஸ்க்கு என்ன இருக்கும்னா, என்ன டாக்டர் ஒளர்றாரு இப்பலாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப் இல்லாம அடுத்து மேரேஜ்க்கே வரதில்லங்கிற ஒரு கருத்து எல்லாருக்குமே இருக்கலாம். பட் இதுக்குள்ள வழிகள் இதான். பட் வெர்ஜினிட்டி நீங்க 100% செக் பண்ண முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நெறைய பெண்களுக்கு ஈவன் போஸ்ட் மேரேஜ் ஒரு சில நல்ல எக்சர்சைஸ் பண்ற பெண்களுக்கு, ஜிம்ல போய் ரொம்ப ஃபிட்டா இருக்கிறவங்களுக்கு, சம்டைம்ஸ் அந்த கீழ இருக்கிற ஹைமன் டேர் ஆயிடும். ஒரு சில பெண்கள் இப்போ நார்த்ல என்ன பண்றாங்கன்னா, பிஃபோர் மேரேஜ் அவங்களோட வெர்ஜினிட்டி இன்டாக்ட்டா இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு ஹைமனோபிளாஸ்டிங்கிற ப்ரொசீஜர் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு யூரோ கைனகாலஜிஸ்ட், காஸ்மெட்டிக் கைனகாலஜிஸ்ட், காஸ்மெட்டிக் யூரோ கைனகாலஜிங்கிற ஒரு ஃபீல்டே இருக்கு.
1 lakh இல்லை 75,000 rupees இருந்தால் போதும் ஹைமனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இன்ஃபேக்ட் நிறைய வெல் டு டூ ஃபேமிலிஸில் இதை பண்ணுறாங்க. பட் ஸோ இப்படி நீங்கள் தேடுறதோட மேரேஜ் ஆன பிறகு நீங்கள் சிக்கி மாட்டுறது பிஃபோர் மேரேஜ் கரெக்டான கேள்விகள் ப்ளஸ் மெயினாக அந்த பெண் வந்து அவங்க வெர்ஜினிட்டியை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களே, அவங்களோட பெண்மையை மெயினாக ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்களேங்கிற கேள்விகளையாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிஃபோராக 3-4 டைம்ஸ் செக்ஷுவல் ரிலேஷனில் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுறவங்க அந்த ஆணாலையும் அந்த பெண்ணாலையும் அவங்கள திருப்திப்படுத்த முடியலங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்க கூட முடியும். இதுக்கு முன்னாடி உள்ளவங்க நல்லா திருப்திப்படுத்தியிருப்பாங்க. இதுவும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஆபத்து தானே? ரொம்ப டேஞ்சரஸ் இல்லைங்க. பிகாஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெண் வந்து அல்லது ஆண்கள் ஒரு சைடு விட்டுருவோம், பெண்கள் ஜென்ரலி வேற ஒரு ஆணோட ரிலேஷன்ஷிப் என்ஜாய் பண்ணிட்டாங்க, இன்டிமேட்டாக இருந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுத்த நியூ பார்ட்னரோட அவங்களோட பாஸ்ட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் தான் கொண்டு வந்து கம்பேர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்குறியோட சைஸ் பற்றி தப்பாக பேசுவாங்க. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது, ஏன்னா இவ்வளோ குயிக்காக உங்களுக்கு இதாகிருச்சா, முடிஞ்சிருச்சா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணிக்கிறீங்களா, இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் வரும், கண்டிப்பாக வரும். பிகாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கன்னா ப்ரீவியஸாக அவங்க ஜென்ரலி இப்போ அஃப்கோர்ஸ் உங்கள் சைடில் கோளாறுகள் இருந்தாலும் அது வரும், பட் இது கொஞ்சம் இந்த சைடில் அதிகமாக வரும். மேபி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நைட்ஸ்க்கு அப்புறமே இது இந்த பேச்சுகள் வரலாம். அந்த ஒரு டாலரன்ஸ் இருக்காது, அந்த மாதிரி இந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஒரு செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். இது வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த செக்ஸ் இல்லாமல் ஒரு நார்மல் வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு பேசி ஒரு இது பண்ணி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா இப்போ உள்ள காலகட்டங்களில்? அது ஜென்ரலி சாத்தியமே இல்லைங்க. இப்போது இது வந்து இன்னொரு முக்கியமான கேள்வி, பிகாஸ் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இப்போ ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடியே கண்டிஷன் போட்டுருவாங்க, குழந்தை வேண்டாங்கிறது. ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ் நம்ம சைல்டே வந்து நமக்குள்ளே வேண்டாம், ஃபஸ்ட்டு நமக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரட்டும், அப்புறம் நம்ம வந்து தாமத்திய உறவு சைல்டு குழந்தை எல்லாமே நம்ம சந்தோஷமாக அவங்கள ஃபூல் ஆக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கு நிறைய பேருக்கு என்ன இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளினிக்கல் கண்டிஷன் வெஜைனிஸ்மஸ்ங்கிறது ஒன்று இருக்கும். அந்த வெஜைனிஸ்மஸ்ங்கிறது என்னென்னா, ஜென்ரலி ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரெக்ஷன் வரும், பெண்களுக்கு அந்த பகுதிகளில் லூப்ரிகேஷன் ஈரமாகும், அந்த அந்தரங்க உறுப்புகள் வெட்டாகும். இந்த வெஜைனிஸ்மஸ் இருக்கிற பெண்களுக்கு அந்த அந்தரங்க உறுப்புகள் வெட்டாவது. மெயினாக செகண்ட் ப்ராப்ளம் என்னென்னா, செக்ஸ் இஸ் பெயின்ஃபுல், தாமத்தியுறவு வந்து ரொம்ப வலிக்கும், அட் எனி காஸ்ட் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும், அவனை வந்து அவனோட ஆர்கன் எடுத்து என்னை வந்து பெனட்ரேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டே வந்து ப்ரீ மேரிட்டலி கண்டிஷன் போடுவாங்க. அது மீறி அந்த ஆண் அவங்களோட தாமத்தியுறவு பண்ணாங்கன்னா பெனட்ரேஷன் பண்ணுற டைமில் ஆண் உறுப்பு பெனிசக்கன் போய் வெஜைனால் இன்சர்ட் பண்ணுற டைமில் அந்த பெண் வந்து அந்த ஆணை இப்படி தள்ளி விடும், லெக்ஸ் இப்படி மூடும், பயங்கரமாக அழுகும், பயங்கரமாக கத்தும். ஸோ இதுக்கு பேர் வெஜைனிஸ்மஸ். இது வந்து ஆண்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், மெயினாக பெண்களுக்கும் தெரியணும். பெண்களுக்கு இந்த மாதிரி வெஜைனிஸ்மஸ் கண்டிஷன் இருக்குன்னா தயவுசெய்து நீங்களாம் மேரேஜுக்கு போகாதீங்க, ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நீங்கள் மேல் கொண்டு அடுத்த மேரேஜுக்கு போங்க. பட் இப்படி ஃபூலாக்கிடுவாங்க, அது ஆண்களுக்கு தெரியணும். ஒரு மேலாக இருக்கட்டும் சார், ஃபீமேலாக இருக்கட்டும், இப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, பியூராக லவ் பண்ணுறாங்க, அந்த இது சக்ஸஸ் ஆகலை, வீட்டில் உள்ள நிர்பந்தத்தால் இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. அவங்களால ஒரு செக்ஷுவல் இதில் உள்ளே வந்துட முடியுமா, பாஸ்ட்டை மறந்துட்டு, அல்லது அது சாத்தியப்படாது, இல்லை நான் வேண்டான்னு டைவர்ஸில் தான் வந்து நிற்கணும்? ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆண் வந்து இதுவும் நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம், நிறைய பேர் மேரேஜ் ஆகி நீங்கள் சொல்கிற மாதிரி தாமத்தியுறவுக்குள்ளே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஆணுக்கு வந்து ஒரு செமி கன்சென்ட்டோட மேரேஜ் பண்ணியிருப்பார். ஸோ அங்கே போய் அவர் தாமத்தியுறவு வைக்கும் போது இந்த மாதிரி அவர் மனசில் வேறு ஒரு பொண்ணு இருக்கும் போது ஃபஸ்ட்டு வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விருப்பத்தன்மை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது. செக்ஷுவல் அட்ராக்ஷன் வந்து 20% இல்லை 10% இருக்கணும், 100% இருக்கிற இடத்துல. ஏன்னா அவர் வந்து இந்த பெண்ணோட வைக்கும் போது அந்த பெண்ணை பற்றி யோசிச்சுட்டு இருப்பார். சம்டைம்ஸ் அந்த ஆண் என்ன பண்ணுவார், இந்த பெண்ணோட வாழும் போது என்ன பண்ணுவார்னா மாஸ்டர்பேஷன் அந்த பெண்ணை பற்றி யோசித்து தனியாக இருக்கும் போது பண்ணுவார். ஸோ இது வந்து என்னென்னா, அந்த ஆண் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ஃபேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஒரு சில ஆண்கள் ஃபூல் ஆக்கிடுவாங்க அவங்க பார்ட்னர்ஸை. அப்போ இதில் வந்து என்னென்னா, பெண்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ இப்போ அந்த ஆணுக்கு வந்து இப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மேரேஜில் வந்து ஒரு ஆண் வந்து உங்களை தொடவே இல்லை, ஒன்ஸ் இன் 10 days தாமத்தியுறவு வைக்கிறாரு, ஒன்ஸ் இன் வீக் இல்லை ஒன்ஸ் இன் அ மந்த் தான் அவர் இனிஷியேட் பண்ணுறாரு, அல்லது ரொம்ப வந்து நீங்கள் வந்து அந்த ஆணை வந்து கேட்ட பிறகு ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி தான் இது பண்ணுறாருன்னா அந்த மேரேஜ் ஜென்ரலி ஹோல்ட் ஆகாது. ஏன்னா அந்த ஆணுக்கு உங்கள் மேலே ஃபிசியலாஜிக்கல் அட்ராக்ஷன் இல்லைங்கிறது உள்ள கருத்து. ஸோ அங்கே வந்து ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் ஆகாது. 1 year இல்லை 2 years இல்லை 3 years மேக்ஸிமம் டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும். அட் த சேம் வே பெண்களுக்கு வந்து வேறு ஒரு ஆணோட ஒரு அஃபெக்ஷன் லவ் இருந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேறு ஒரு ஆணோட பண்ணும்போது அந்த பெண்கள் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க, பெனட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸை கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுவாங்க. அப்படி அதெல்லாம் மீறி அந்த ஹஸ்பண்டோட அந்த
ஒரு ரிலேஷன்ஷிப் ஆச்சுன்னா கூட அந்த ப்ரீவியஸாக இருக்கிற ஆண் வந்து பின்னாடி வந்து ஒரு 1 இயர் ஆஃப்டர் மேரேஜ் இல்லை 6 மந்த்ஸ் ஆஃப்டர் மேரேஜ் தொடர்பில் வந்து அங்கே கள்ள தொடர்பில் போய் விழுந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. இது நிறைய இந்த மாதிரி நாங்கள் கப்புள்ஸ் பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து பேட்சப்பும் பண்ணியிருப்போம். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி பேரண்ட்ஸ்ட்டையும் பேசி நாங்கள் வேவ் ஆல்சோ செப்பரேட்டட். இது வந்து உண்மை. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பிஃபோராக கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு டெமோ பார்க்கணும் அப்படிங்கிற லைஃப்பில் தான் இருக்குது இப்போ உள்ள காலகட்டங்கள் யங்ஸ்டர்ஸ். இது நல்லதா இல்லை கெட்டதா இல்லை இது பண்ணலாமா அப்படிங்கிறது லாஸ்ட். ஸோ இதுக்குள்ளே கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ கார் வாங்குறீங்க, ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் டெமோ பார்க்கலாம். ஹியூமன் பீயிங் வந்து டெமோ பார்க்குற பொருள் கிடையாதுங்க. we are ஆல் ஹியூமன் பீயிங்ஸ். அதுதான் நான் வந்து ஃபைனலாக சொல்ல விடுறேன். ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்கோர்ஸ் மட்டும் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் ஆணும் சரி பெண்ணும் சரி ப்ரீ மேரிட்டலாக போய் விழுந்துடாதீங்க எங்கேயும். ஏன்னா பெண்கள் ஃபஸ்ட்டு அவங்களோட செக்ஷுவாலிட்டியை வந்து ரொம்ப கார்டு பண்ண வேண்டிய காலம். நீங்கள் அது வந்து ஓப்பனாக வந்து நீங்கள் லொக்காண்டோலையும் பம்பிள்லேயும் நிறைய டிண்டர் ஆப்ஸ் ஒரு 100 ஆப்ஸ் இருக்குது, க்ளீடன் இந்த மாதிரி ஆப்ஸில் நீங்கள் போஸ்ட் போட்டு இது போட்டு பண்ணால் அது கடைசியில் உங்களை தான் நீங்கள் வந்து ஒரு இட் பிகம்ஸ் வெரி டிஸ்கஸ்டிங். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் உங்களை வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற அந்த அஃபெக்ஷன் ஸ்டேபிள் பார்ட்னர்ஷிப். அதே மாதிரி ஆண்கள் நிறைய பெண்களோட போயிட்டு வந்தாலும் ஒரு நல்ல பெண் உங்களுக்கு வந்து அமையும் போது நீங்கள் அதுலேயும் நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அடுத்தடுத்த பெண்ணை தேடுவீங்க. ஸோ இது ரெண்டுமே விஷியஸ் சர்க்கிள் தான். ஸோ ஜென்ரலி ப்ரீமேரிட்டல் செக்ஸ் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிள் பார்ட்னர் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போகிறது, நீங்கள் டேட் பண்ணது எல்லாம் அந்த இன்டர்கோர்ஸ் மட்டும் போஸ்ட் மேரேஜ் வச்சுக்கோங்க. ஏன்னா அட்லீஸ்ட் யார் அந்த டேட் பண்ணுறாலும் நீங்கள் மேரேஜ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா தெரியாது. 2-3 பீப்புள் டேட் பண்ண பிறகு 4th பர்சனோட நீங்கள் போனீங்கன்னா சைக்கலாஜிக்கல் ஹார்மும் கம்மி, நிறைய மற்ற ப்ராப்ளம்ஸும் வராது. மெயினாக பாலியல் நோய்கள் வராது. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்குது.